நானும் ஓரிரு வார்த்தைகள் குறிக்க விரும்புகிறேன். ரொம்ப புல்லரிக்குது இவர் பக்கத்தில் நிற்கும்போது. ஒரு கேள்வி ஆனால் நான் உங்களெல்லாம் கேட்க விரும்புகிறேன். இத்தனை குழந்தைகள் இந்த வருஷம் மட்டும் இல்லை, பல வருஷங்களாக இந்த அளவுக்கு முன்னேறி வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத நாட்டின் பெருமையை எல்லா துறைகள்லையும் நிலைநாட்டுறதுக்கு அத்தனை பேர் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லாம் கேட்டுக்கணும். அது என்னமோ நடக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு கொண்டு வந்த இந்த குழந்தைகள் அது ஒரு சிறு கருவி, ஒரு ஒரு டாய் அப்படிங்கிற லெவலோட நின்று போயிடுது. நம்ம கை தட்டுறதோடு நிறுத்தாமல் ஐ திங்க் வி ஷுட் ரீச் அவுட். இவருடைய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ஸுக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணி வருஷம் ஒரு தடவை நம்ம சந்திக்கிறத நிறுத்திட்டு அதை தாண்டி மாதம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போய் அவங்கள மீட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு உற்சாகம் கொடுத்து அவங்களால் உற்சாகப்பட்டு இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வருஷா வருஷம் கை தட்டுதல் ஒன்லி எ பிகினிங். பட் அதை தாண்டி இத்தனை பேர் இத்தனை வருடங்களா இந்தியாஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி டுடே. பட் அதுக்கு நம்ம வி ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். இத்தனை பேர் இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஐ எம் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. லெட்ஸ் ஆல் கம் டுகெதர், லெட்ஸ் ஹெல்ப் தெம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து 35 பேர் அவார்டு வாங்குறாங்க சார். இந்த 35 பேருக்கு ஒரு வருஷம் நம்ம மென்டர்ஷிப் பண்ணுவோம். எல்லாத்தையும் நம்ம ஜோகோ ஸ்கூல் கிஃப்ட் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் அஸ் இன் மென்டர் தேம். வி கேன் டு இட். ஆமாம், ஓகே, ஷோர், ஓகே, நிச்சயமா. ஏன்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லுவோம் ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூல். எப்படின்னா 17 வயசு முடிஞ்சிருந்தால் போதும், அங்கே போய் எக்ஸாம் எழுதுனா அவங்க உடனே நீங்கள் வந்து அவங்களே 18 months ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாயை மாற்றிடுவாங்க. சூசன் இருக்கே, சூசன், நம்ம பொண்ணு சூசன் வந்து அவள் நம்ம ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல்லேருந்து அவள் இப்போ சூசன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போவோம். இவன் வந்து நம்ம பிரதருடைய பொண்ணு கூட போயிருந்தா. நானும் எக்ஸாம் எழுதிட்டுமான்னு எழுதுனா அவள் அப்போ வந்து 10th தான் படிச்சிருந்தா, 11th படிச்சுட்டு இருந்தா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா. 12th முடிகிற வரைக்கும் ஒரு வருஷம் ஆஃபரை ஹோல்ட் பண்ணி நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க சூசன்? நான் இப்போ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கேன் ஜோஹோ ஒன் மார்க்கெட்டிங் டீமில். இவ கூட படித்தவங்களாம் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி ஷீ இஸ் an employee of Zoho. ஓகே, அதனால் we'll like to work with you sir and all. She is not only an employee, she is ragging new employees.